அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழமொழி. நிறைய பழமொழியோட அர்த்தத்தை நம்ம வேறு மாதிரி புரிஞ்சு வச்சுருப்போம். அதில் எடுத்துக்காட்டுக்கு, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி. அது யானை கிடையாது, ஆநெய். ஆநெய்னா ஆன மாடு. ஸோ மாட்டு பாலிலிருந்து எடுக்கக்கூடிய நெய், வெண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான உணவுப் பொருளை நம்ம சாப்பிடும்போது உடல் பருமன் ஏறும். ஸோ அதுதான் நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு காலம் வரும் அப்படின்னும் போது நம்ம அதிலிருந்து எடுக்கப்படுற உணவுப் பொருளை சாப்பிட்றனால உடல் பருமன் ஏறும். அதை குறைக்கிறதுக்காக பூநெய், அதாவது பூலேருந்து எடுக்கக்கூடிய தேன் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது உடல் பருமன் குறைக்கும். ஸோ அதுதான் ஆநெய், பூநெய். ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அந்த அர்த்தத்தை நம்ம வேறு மாதிரி புரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ உண்மையான அர்த்தம் இதுதான். மாட்டு பாலிலிருந்து எடுக்கக்கூடிய உணவுப் பொருள், நெய், வெண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடும்போது உடல் பருமன் ஏறும். ஸோ தேன் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருளை சாப்பிடும்போது உடல் பருமன் குறையும். இதுதான் இதோடைய முழு அர்த்தம். நன்றி.